மருந்தகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, கேழ்வரகு எடுக்கும் பொழுது பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ராகி எடுத்துக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன விதத்துலன்னு தெரியுங்களா? ஒன்று, உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஆனால் எடுத்துக்க வேண்டிய முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் கூழா கஞ்சியா அந்த மாதிரி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்கும். அதுவே நீங்கள் புட்டா, அடையா, தோசையா, சப்பாத்தியா இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன்? நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு போதுங்கிற அந்த உணர்வை கொடுக்கறது, சட்டைட்டியை கொடுக்கக்கூடிய தன்மை கேழ்வரகுக்கு இருக்குது. கேழ்வரகுல நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு பசிக்கிற தன்மை குறைக்கும். கிரேவிங் கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி இதில் சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த வேகமும் குறைவு. அதனால் நீங்கள் கேழ்வரகை அடிக்கடி உணவில் சேர்த்திக்கும் பொழுது, ராகி அடிக்கடி சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும், குறையவும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெண்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பெண்கள் கால்சியம் டெஃபிஷியன்சி, அதுக்கு என்ன மாத்திரை எடுத்துக்கலாம், விட்டமின் டெஃபிஷியன்சி, அதுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கலாம், அப்படியெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் இது எல்லாமே நிறைந்த ஒரு சத்து பொருளாக நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு உணவு முறை, நம்ம முன்னோர்கள் காமிச்சு கொடுத்த ஒரு உணவு முறை கேழ்வரகும் கீரையும் அடிக்கடி சேர்த்துக்கிறது. அந்த களி கிண்டி அது கூட கீரையை வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு முறை. அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் ஃப்ராக்சர் அப்படிங்கிற ஒன்றே கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம சிறு வயதிலேயே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடிக்கடி கேழ்வரகு சேர்த்துட்டு வரணும். குறிப்பாக நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இந்த மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க, காலையில் இந்த ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுடைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய CRP லெவல் கூடுதலாக இருக்கும். C ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை குறைக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு பயன்படுது அப்படிங்கிறது அறிவியல் உண்மையாக இருக்கு. அப்போது மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடிக்கடி நீங்கள் உணவில் ராகி சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, சர்க்கரை நோயினுடைய அளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க அடிக்கடி கேழ்வரகு சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய அதில் இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு. கூடவே சுகர் ஸ்பைக்ஸ் ஏற்படாமல் தடுக்கும். அப்போ சுகர் ஏறி 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 இறங்குது இல்லைங்களா, அந்த நிலைமையெல்லாம் மாற்றி சீராக உங்களுடைய இரத்த சர்க்கரை இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியது இருக்கிறது ராகி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எடுத்துக்கக்கூடிய முறை கண்டிப்பாக கஞ்சாகவோ கூழாகவோ இல்லது மோர் போட்டு கரைச்சி குடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தோசை, இட்லி, புட்டு, இடியாப்பம் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். அல்லது களி, கீரை குழம்பு இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் எடுத்துக்கலாம். எடுக்கும் பொழுது இரத்த சர்க்கரையோடைய வேகம் அதிகரிக்காது. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு ரத்த சோகையும் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது. ஸோ அவங்க அடிக்கடி ராகி உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம முன்னோர்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, இன்னைக்கு நமக்கு 35-40 வயசு ஆகும்பொழுதே பெண்களுக்கு தோல் சுருக்கம் எல்லாம் வருது. ஆனால்
நம்மளுடைய பெரியவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானா கூட அந்த தோல் சுருக்கம் வராது. என்ன காரணம்னா அந்த கொலாஜன் டிஷ்யூஸை மெயின்டைன் பண்ணி உங்கள் தோலுடைய எலாஸ்டிசிட்டியை மிருதுவாக இருக்கிறதுக்கும் அதனுடைய சுருக்கம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கேழ்வரகு. அப்போ கேழ்வரகு நம்ம ரெகுலராக சேர்த்துக்கும் பொழுது ஒரு வயதான தோற்றத்தை, தோல் சுருக்கம் ஏற்படாமல் வயதான தோற்றம் சீக்கிரமாக அடைவதை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது கேழ்வரகு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இருதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அடிக்கடி கேழ்வரகு சேர்க்கும் பொழுது உங்களுடைய அந்த இருதய குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதும், அதோடவே சேர்த்து அதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால உங்களுடைய இரத்த கொழுப்பை தடுக்கக்கூடிய தன்மை, அதிகரிக்கிறத தடுக்கக்கூடிய தன்மையும் ராகிக்கு இருக்கு. அப்போ அடிக்கடி நீங்கள் அதை சேர்த்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இருதய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ப்ராப்பராக தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க கூட இந்த ராகியை அடிக்கடி சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்குது. அது செரட்டோனின் மெலட்டோனின் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால நல்ல தூக்கம் வரத்துக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே பெண்கள் அடிக்கடி ராகி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. குறிப்பாக மாதாந்திர ருது காலத்தில் ராகி, கருப்பட்டி, நல்லெண்ணெய் சேர்த்து உணவு பதார்த்தங்கள் பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களுடைய கூபக எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெல்விக் போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகி கருப்பையுடைய ஆரோக்கியம், உங்களுடைய முட்டை வளர்ச்சியினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பெண்கள் கேழ்வரகு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய மெட்டபாலிக் இஷ்யூஸ்லேருந்து, உங்களுடைய ஹார்மோன் இஷ்யூஸ்லேருந்து, உங்களுடைய ஊட்டச்சத்து வரைக்கும் பல நிலைகளில் உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. அப்போ ரெகுலராக ஒரு வேளையாவது நீங்கள் ராகி சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது பல நோய்களுக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.